சட்டமன்றத்தில் பதிலளிக்க திறமை இல்லாமல், திராணி இல்லாமல் இது போன்ற குதர்க்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி சட்டமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டு மக்கள் நேரிலே பார்த்து கொண்டு தான் இருக்காங்க, நேரலையில் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. உரிய நேரத்தில் மக்கள் அவர்களுக்கு உரிய பதிலை, இது போன்ற நிகழ்வுகளை சில அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் முன்னெடுக்கின்றார்கள். ஒரு கேள்விக்கு பதில் தெரியாமல் திமுக ஆட்சியில் நடக்கலை என்கிறது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்தாங்க. நான் அதுதான் கேள்வியாக கேட்டேன். இப்போ நீங்களே வெள்ளை அறிக்கையிலே சொல்லியிருக்கீங்க, இப்போ அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு சட்டமன்றத்தில் பதில் சொல்வதை விட்டுவிட்டு வேறு விதமான வார்த்தைகளை பயன்படுத்துவது, சட்டமன்றம் சுமூகமாக நடைபெற வேண்டும், ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடக்க வேண்டும். நாட்டினுடைய நிலைகளை குறித்து சட்டமன்றம் நடைபெறுகின்ற பொழுது உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பதும், அதற்கு சம்பந்தப்பட்ட துறைகளை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்வதும், முதலமைச்சர் பதில் சொல்வதும் இதுவரை இருந்த ஒரு நடைமுறையில் ஒன்று. ஆனால் இன்றைய நிலை புதிதாக அமைந்திருக்கிற தாவேக அரசு அவர்களே எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல், பதில் தெரியாமல் சட்டமன்றத்தினுடைய நிகழ்வுகளை வேறு விதமாக அவர்கள் அந்த பதில்களை சொல்லி அந்த இடத்தில் ஒரு கூச்சல் குழப்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கின்றார்கள். நான் நேற்று என்ன கேட்டேன் மின்சாரத்துறை அமைச்சர்கிட்ட, ஈவியில் 18 ஹார்ட் டிஸ்க் காணாமல் போயிடுச்சு, கண்டுபிடிச்சி 38 ஹார்ட் டிஸ்க்குன்னு சொன்னீங்க, மீதி இருக்கிற 20 ஹார்ட் டிஸ்க்கு எங்கேருந்து கண்டுபிடிச்சி என்ன உரிய விளக்கம் இருந்தால் நல்லா இருக்குன்னு அது கடைசி வரைக்கும் அவர் பதிலே சொல்லலை. திரும்ப ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் வெள்ளை அறிக்கையில் திமுக ஆட்சியில் எங்களுடைய முதலமைச்சராக இருந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்பு தளபதி அவர்கள் முன்னெடுத்த திட்டங்களை வெள்ளை அறிக்கையிலே சுட்டி காட்டியிருக்கிறீங்க. 99,000 மின்மாற்றிகள் மாற்றப்பட்டிருக்கின்றன, புதிதாக திமுக ஆட்சியில் அமைக்கப்பட்டிருக்கின்றன, எவ்வளோ லைன்லாம் போட்டிருக்கோங்கிறது நீங்கள் வெள்ளை அறிக்கையிலேயே சொல்லியிருக்கிறீங்க. 14,500 கோடி 2020-21 இருந்த மின்வாரியத்தினுடைய ஓராண்டு கடன் கடந்த 2025-26 933 கோடியாக குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை வெள்ளை அறிக்கையிலே சொல்லியிருக்கீங்க. ஆக முழுசாக வெள்ளை அறிக்கையில் திமுக ஆட்சியினுடைய சாதனைகளை பட்டியலிட்டு சொல்லிவிட்டு நேற்று சட்டமன்றத்தில் திமுக ஆட்சியில் எந்த விதமான பணிகளும் மின்சார வாரியத்தில்